வெல்கம் டு தீபாஸ் ஹப். இன்றைக்கி நம்ம தால் கிச்சடி, வேறு ஒன்றும் இல்லைங்க, பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் சொல்கிற அளவுலே செஞ்சு பாருங்கள், நல்லா ஜூஸியாக டேஸ்டியாக வரும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 1 கப் அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்கன்னா அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பும் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, இதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து 2-3 டைம் கழுவிட்டு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு பருப்பு சாதம் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ ஒரு குக்கரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் சேர்த்து பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி அது கூட கருவேப்பிலையும் சேர்த்து பொரிய விட்டுருங்க. இது கூட 2 பச்சை மிளகா, 6-7 பூண்டு சேர்த்து வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா 10-15 சின்ன வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி மசிஞ்சு வேகட்டும். இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு எந்த கப்பில் அரிசி பருப்பையும் எடுத்துருக்கோமோ அந்த அளவுலேருந்து 3 மடங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது அரிசியும் பருப்பும் சேர்த்து நம்ம 2 கப்பு எடுத்துருக்கோன்னா 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பருப்பு சாதம் நல்லா குலைவாக தான் இருக்கும் இல்லையா, அதனால நீங்கள் நார்மலாக ரைஸ்க்கு எவ்வளோ தண்ணி சேர்க்குறீங்களோ அதை விட 1 மடங்கு ஜாஸ்தியாகவே சேருங்க. அப்போ தான் நல்லா குழஞ்சி வரும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் தண்ணி இல்லாமல் குக்கரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர கிளறி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வந்ததும் சிம்மில் வச்சு 10 நிமிஷத்துக்கு நான் வேக வச்சுக்கிறேன். நீங்கள் உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி வேக வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் இறங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள், நம்ம பருப்பு சாதம் எப்படி குலைவாக ஜூஸியாக ரெடி ஆயிடுச்சுன்னு. இது கூட பொட்டேட்டோ ஃப்ரை இல்லைன்னா ஒரு ஊறுகாய் கூட வச்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக சர்வ் பண்ணும்போது 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.